இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியான தேவன் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் அற்புதமான ஒரு புது வாழ்வின் செய்தி 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, பாவம் பழைய ஆதாமினுடைய குற்றங்களை, கேடுகளை, தோல்விகளை, அவமானங்களை, வெட்கங்களை, சீர்கேடுகளை கொண்டு வந்தது. ஆனால் புதிய ஆதாமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கெட்டு போனவர்களை ரட்சித்தார். காணாமல் போன ஆத்துமாக்களை தேடி பிடித்தார். பாதாள குழியில் இருக்கிறவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து விட்டார். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது, ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் வரும்போது புதிய படைப்பாக, புதிய உயிர்த்தெழுதல், புதிய எதிர்காலம், புதிய அபிஷேகம், புதிய வாழ்க்கை, புதிய வீடு, புதிய வேலை, புதிய வழி, புதிய சிந்தைகள், புதிய பலன், புதிய தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போதுதான் நமக்கு கிடைக்கிறது. பழையவைகள் இயேசு ரத்தத்தால அழிந்து போனது. இயேசு கிறிஸ்து ஆவியாலே பழையவைகள் அழிந்து போனது. அது எத்தனை மகிமை அல்லவா? அது எத்தனை அற்புதம் அல்லவா? ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு உலகம் முடியும் மட்டும் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். எதற்காக? ஒவ்வொருவரும் தங்களுடைய தோல்விகளை, தங்களுடைய பலவீனங்களை, தங்களுடைய வெட்கங்களை, தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய நஷ்டங்களை உணர்ந்து உயிருள்ள தேவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு தேட வேண்டும். அப்போது அவரை தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி விடுகிறார். பழையவைகளெல்லாம் தானாக ஒழிந்து போகும். பழைய பிசாசு ஓடி விடுவான். பழைய வெட்கம், பழைய ஊதாரித்தனம், பழைய கோடலான வழிகளெல்லாம், நஷ்டப்பட்ட வழிகளெல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் புதிதாக மாறிவிடும். ஆகவே இயேசுவே, உமக்குள் நான் இணைந்து விட வேண்டும். என்னில் நீர் இணைந்து விட வேண்டும். என்னை முழுவதுமாக உம் கரத்தில் பற்றி கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவை நாம் முழு மனதோடு தேடுவோம். கிறிஸ்துவுக்குள் நுழைவோம். அவருடைய வேதத்தின்படி நடப்போம். அவருடைய ஆவியானவரால் பலப்படுவோம். அவருடைய சமூகத்தை எப்போதும் தேடுவோம். கிறிஸ்து இயேசு இல்லாமல் நமக்கு புது வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன் கர்த்தராகிய இயேசுவே. அவர் புதிய எதிர்காலத்தை, புதிய ஆவி ஆத்மா சரீரத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய அடையாளங்கள், அற்புதங்களை நமக்கு கொடுத்து நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லாமே புதிதாய் மாறிவிட்டது. ஜெபிப்போமா? அர்ப்பணிப்போமா? மன்றாடுவோம். நல்ல பிதாவே, உம்மையே கிறிஸ்து இயேசுவாய் உலகத்துக்கு வெளிப்படுத்தினீர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழையும் போது அவன் வாழ்க்கை, அவன் எதிர்காலம், அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய குணநலன்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகிறது இயேசு ரத்தத்தால. அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கையை உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீ தாரும். அதை நீ நிச்சயப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மையே மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.